ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தோட தொழில்துறை வரலாற்றுல மற்றொரு மைல்கல்லா ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்துல அமைக்கப்பட்டிருக்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட புதிய கார் தொழிற்சாலை விரைவில் திறக்கப்பட இருக்கு. அடிக்கல் நாட்டப்பட்ட 16 மாசங்கள்லேயே கட்டுமான பணிகள்லாம் நிறைவடைஞ்சு வரும் பிப்ரவரி 9, 2026 அன்னைக்கு இந்த ஆலையிலிருந்து முதல் கார் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. உலகின் புகழ்பெற்ற ஆடம்பர காரான ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்கள் இனி தமிழக மண்ணிலேயே முழுமையா தயாரிக்கப்பட இருக்கு. இதுவரைக்கும் புனே ஆலையிலிருந்து பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இணைக்கப்பட்ட இந்த கார்கள் இனி பணப்பாக்கம் ஆலையில ஆரம்ப நிலையிலிருந்து தயாரிக்கப்படும். இந்த ஆலையிலிருந்து வெளிவரக்கூடிய முதல் மாடல் ரேஞ்ச் ரோவர் எவோக். இதை தொடர்ந்து ரேஞ்ச் ரோவர் வெலார் உள்ளிட்ட மற்ற பிரீமியம் மாடல் கார்களும் இங்கு உற்பத்தி செய்ய இருக்கு. பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு சுமார் 470 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 9,000 கோடி முதலீட்டுல இந்த பிரம்மாண்ட ஆலை உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்களா முதல்ல இருக்கிறது வேலைவாய்ப்பு. இந்த திட்டத்தின் மூலமா நேரடியாவோ மறைமுகமாவோ சுமார் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ராணிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமா இருக்கு. இரண்டாவது, உற்பத்தி திறன். முதல் கட்டமா குறைந்த எண்ணிக்கையில உற்பத்தி தொடங்கினாலும் அடுத்த 5 முதல் 7 வருஷங்கள்ல ஆண்டுக்கு 2.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில தான் இந்த ஆலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூணாவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த ஆலை முழுவதும் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா தான் இயங்கும் வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலை வெறும் சொகுசு கார்கள் மட்டும் இல்லாம டாடாவின் அடுத்த தலைமுறை மின்சார வாகனங்களான அவிக்னியா ரக கார்களுக்கான உற்பத்தி மையமாகவும் திகழ போகுது. சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்களுக்கு பக்கத்துல இந்த ஆலை அமைஞ்சிருக்கிறதுனால இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கார்களை ஏற்றுமதி செய்யறது மிகவும் எளிதா இருக்கும். இந்த திறப்பு விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் டாடா குழுமத்தோட தலைவர் என் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை ஆசியாவின் டெட்ராய்ட் இப்படின்னு அழைப்பத இந்த திட்டம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கு. ராணிப்பேட்டை ஆலை வெறும் உதிரி பாகங்கள் இணைக்கும் இடமா மட்டும் இல்லாம முழுமையான உற்பத்தி மையமா மாறப்போகுது. முதல் கட்டமா பிப்ரவரியில ரேஞ்ச் ரோவர் எவோக் வெளியாகும். அதை தொடர்ந்து ரேஞ்ச் ரோவர் வெலார் மாடலும் இங்கு தயாரிக்கப்படும். தற்போதைக்கு புனேவிலே இயங்கி வரக்கூடிய சில JLR தயாரிப்பு பணிகளும் படிப்படியா ராணிப்பேட்டைக்கு மாற்றப்படவும் வாய்ப்பு உள்ளது. மேலும் டிஃபெண்டர் மற்றும் டிஸ்கவரி போன்ற பிரபலமான மாடல்களையும் இங்கு தயாரிக்கிறது குறித்து டாடா நிறுவனம் ஆலோசித்து வருதான். இங்கு தயாரிக்கப்படும் சொகுசு கார்கள் இந்திய சந்தைக்கு மட்டும் இல்லாம ஐரோப்பா மற்றும் பிற உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட இருக்கு. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.